ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ரேகா. இன்றைக்கி நம்ம கறி குழம்பு வச்சா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு குழம்பு தாங்க உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறேன். நான் என்னோடய ஸ்டைலில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போமா? அதுக்கு நான் இந்த மாதிரி கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் மீல் மேக்கர். இது சரியாக ஒரு 100 கிராம் அளவு இருக்குது. ஏதாவது கொதிக்கிற தண்ணியில் அதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 3 நிமிஷம் கொதித்தா போதும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஜில் தண்ணி அதில் ஊற்றி நல்லா ஆற விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க. ஆற விட்டுட்டு இந்த தண்ணியிலேருந்து நம்ம அந்த சோயா மேக்கரை நல்லா பிழிஞ்சி தூர எடுக்கணும். அதில் உள்ள அந்த தண்ணிலாம் வெளியே பெயரணும். அப்போ தான் அந்த இதுலேருந்து ஒரு விதமான வாடை இருக்கும். அந்த வாடை இல்லாமல் இருக்கணும்னா இப்படி தான் நம்ம நல்லா புழிஞ்சி சுத்தமாக நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடணும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி அதை அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து இப்போ ஒரு பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, குக்கர் வச்சுக்கிட்டேன். நான் அதை குக்கரில் தான் பண்ண போகிறேன். இது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுனோம்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிடணும். என்னது, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, எல்லா விதமான இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக புரிய விடணும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூடை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அப்படியே நான் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் நச்சு போடாலும் போடலாம். நச்சு போட்டால் இதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடணும் பார்த்துக்கிடுங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது ப்ரௌனிஷ் கலரில் வரணும். கோல்டன் கலர்னு சொல்லுவாங்களா, அப்படி வரணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். அதே மாதிரி நான் இது கூட 2 தக்காளி, சின்ன தக்காளியாக தான் இருந்ததுனால 2 தக்காளி போட்டிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 1 கூட சேர்த்தாலே போதும். ரொம்ப சேர்க்க வேண்டாம் தக்காளி பழம். இதை நல்லா போட்டு நல்லா மசிய விட்டுறணும் பார்த்துக்கிடுங்க. மசித்ததுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் தனியாக மிளகாய்த்தூள் சேர்க்கலை. ஆனால் நீங்கள் அது கூட மிளகாத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நானும் இதில் கொஞ்சம் காரம் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு 30 செகண்ட் அப்படியே கீழே பிடிக்க விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அதை ஒரு கலவை மாதிரி கிண்டி விடணும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும். நம்மளுக்கு குழம்பு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக சேர்த்துக்கிடணும். அப்படி இல்லை எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்னா கிரேவியாக வச்சுக்கணும். நான் எனக்கு குழம்பு தண்ணியாக வேணுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் நிறையாவே தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கிடணும். சேர்த்து விட்டு இப்போ தான் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும். உப்பு இருக்கா, உரைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிக்கிடணும் பார்த்துக்கிடுங்க. நம்மளுக்கு தேவையானது நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணும்போதே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோவான தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பில், கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம குக்கரை போட்டு ஒரு 4 விசில் வச்சா போதும். 4 விசில் வச்சா போதும். இந்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இப்போ திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சும்மா சொல்லலைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அதை செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லுதேன். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு தண்ணியாக வேணுங்கிறதுக்காண்டி நான் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கட்டியாக கிரேவி மாதிரி வேணுன்னா நீங்கள் தண்ணியை குறைச்சி சேர்த்துக்கிடுங்க பார்த்துக்கங்க. இது எங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க, நான் அவங்களுக்கு வச்சுருக்கேன். அதான் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.